அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக யூனுஸ் நபியின் வரலாறும் நாம் பெற வேண்டிய படிப்பினையும் என்ற தலைப்பில் சகோதரி ஆஃபியா நபி அவர்கள் உரையாற்றுகிறார். السلام அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். நான் உங்கள் மத்தியில் இறை தூதர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்ல முன் வந்துள்ளேன். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முழு பெயர் யூனுஸ் இப்னு மத்தா. அவர்களுடைய சமுதாயம் சிலை வணக்கத்திற்கு ஈடுபட்டிருந்த போது மக்களை திருத்துவதற்காக பல ஆண்டுகள் பாடுபட்டார்கள். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொன்னார்கள். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மக்களை அழைத்து இந்த சமுதாய மக்களை அல்லாஹ் அழிக்கப் போகிறான், இதுதான் அல்லாஹ்வுடைய வேதனை அறிகுறி என்று சொல்லி அல்லாஹ்வுடைய அனுமதி பெறாமலே ஊரை விட்டு சென்று விட்டார். அதற்கு பிறகு இறைவனின் தண்டனை வரப்போகும் அறிகுறிகள் பார்த்தவுடனே அனைவரும் அல்லாஹ்விடத்தில் திருந்தி வருந்தி பாவமன்னிப்பு தேடினார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னித்து இழிவுபடுத்த வேதனையை அவர்களை விட்டு நீக்கிட்டான். அனைவரும் அல்லாஹ்வை வணங்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த ஒரு சமுதாயம் தான் அறிகுறியை பார்த்து திருந்தன சமுதாயம். அதற்கு பிறகு யூனுஸ் நபி அந்த ஊரில் வந்து பார்க்கும் போது அனைவரும் அழியாம இருக்கிறதுனால அந்த ஊரில் விட்டு கோமாக சென்றார்கள். ஒரு கப்பல் வரும்போது அனைவரும் மேல அதுல யூனுஸ் நபியும் ஏறினார்கள். அந்த கப்பல் கொஞ்சம் தூரம் போனோடனே வயிற்று தாங்காம ஆத ஆரம்பிச்சிச்சு. அதனால எல்லாரும் சொன்னாங்கன்னு சீட்டுக்குழி பார்க்கும் போது யார் பேர் வந்தோ அவங்கள கடலுக்குள்ள தூக்கி போட்டுலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுல யூனுஸ் நபி பேர் வந்துச்சு. அதனால அவங்கள கடலுக்குள்ள தூக்கி போட்டாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி ஒரு திமிங்கலை அவங்கள முழுங்குதான். அப்போதான் தெரியுதான் நாம் செய்தல் எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லி விரும்பி அல்லாஹ்விடத்துல பாவமன்னிப்பு கேட்கலாங்களாம். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். வணக்கத்திற்குரியவர் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, என் பரிசுத்தமானவன், நான் நிச்சயமாக அநியாயர் கால்களில் ஒட்டவனாக ஆகிவிட்டேன். அந்த துவாவே தொடர்ந்து கேட்டு இருக்கும் போது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் அந்த மீனோட வயிற்றுக்குள்ளேயே பாவமன்னிப்பு கேட்கலன்னா அவங்கள நான் கியாமத் நாள் வரை அந்த மீனை நான் வைத்திருப்பேன். அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அந்த திமிங்களை வேட்டுச்சான். அப்போ அல்லாஹ் பாவத்தை மறைச்சதுக்காக தானே 1,00,000க்கு மேலான மக்களுக்கு அவங்க நபியாக அனுப்பப்பட்டுள்ளாங்க. என் அன்பான பெற்றோர்களே, என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த யூனுஸ் நபி வரலாற்றில் இருந்து நாம் என்ன படிப்பு பெறணும்னா, ஒரு நபியை தவறு செய்தால் அல்லாஹ் தண்டிக்காமல தண்டிச்சான். அல்லாஹ் யாருக்கும் பாரபட்சம் காட்ட மாட்டான், நீதியை நிலைநாட்டுபவன். இது மட்டும் கிடையாது, அல்லாஹ் பாவத்தை கூட மன்னிக்கிறவனாகியும் இருக்கிறான். உங்களுக்கு ஏதாச்சும் துன்பம் ஏற்பட்டா அல்லாஹ்வை திட்டக்கூடாது. அப்படி திட்டனா இந்த உலகத்திலேயே கடுமையான தண்டனை நம்மளுக்கு கிடைக்கும். எனவே நாம் அனைவரும் ஏதாச்சும் தவறு செய்திருந்தா அல்லாஹ்விடம் உடனே பாவமன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ் அதை மன்னித்து சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ் நமக்கு தருவானாக. நான் கூடி பிரார்த்தனை செய்து என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ்.